உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். மாங்காயில் ஒரு வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான மாங்காய் ரசம் செய்கிறோம். இது ரசம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் ரசம் மதிய உணவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி போதுமானது. ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம். சின்ன துண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். அதோட இதே மாதிரி மீடியம் சைஸ் 2 வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு, இதெல்லாம் சின்ன சின்னதாக நீள்வாக்கில் வெங்காயத்தை வெட்டிக்கிறோம். அதேபடி தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சிடுறோம். கொத்தமல்லி தழை 2 கொத்தை திருவி எடுத்து வச்சுங்க. கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணும், அதை எடுத்துக்கிறோம். இப்போ மாங்காயை நம்ம நல்லா பக்குவமாக பதமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அதை நம்ம இப்படி சைடில் ஒரு கீத்து ஒன்று வெட்டி பார்க்குறோம். அந்த மாங்காய் வந்து சில மாங்காய் இனிப்போடு புளிப்பு இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக புளிக்கும். இது வந்து அருமையாக நல்லா தேறின மாங்காய். இப்போ நமக்கு இது ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். கரெக்டான அளவு புளிப்பு, அதே பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும். அது இதை மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம ஒரு பாதி மாங்காய் தான் எடுத்துக்கிறோம். முழு மாங்காய் எடுத்துக்கல, ஏன்னா பாதி மாங்காய் எடுத்து மட்டும் தான் நம்ம ரசம் வைக்கிறோம். அது உங்களுக்கு முழுசாக தேவைன்னா நீங்கள் முழுசாக எடுத்துங்க. இப்போ இந்த பாதி மாங்காய் மேலே தோலை சீவிட்டு இதை அப்படியே கீத்து கீத்து அந்த மாங்காயிலே வெட்டி அதை நேராக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி நேராக வெட்டுங்க. இந்த மாதிரி நேராக வெட்டணும் அதை, ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுக்கணும். இது விதை பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி விதை இருக்கணும். முத்தின மாங்காய் இருக்கும். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது புளிப்பு ஒரு மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி அதை குறுக்கு வாக்கில் திரும்பவும் சின்ன சின்ன பீஸாக இதே மாதிரி கீந்தி விட்டுருங்க. எல்லாத்தையும் மாங்காயை இந்த மாதிரி கீந்தி விட்டுறணும். மேலே தோல் இருக்கக்கூடாது, அது சில கசந்தமெல்லாம் இருக்கும். அதனால் தோல் இல்லாமல் நம்ம தோல் சீவி செய்கிறோம். இப்படி செஞ்சால் தான் ரசம் ஹைலைட்டாக இருக்கும், சாப்பிட நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் அந்த கலரில் இருந்துச்சுன்னா ரசம் அந்த நல்ல கலராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கீந்தி விட்டுட்டு அதை நேர் வாக்கில் வெட்டுனீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பீஸ் பீஸாக வந்துடும். இந்த மாங்காய் பீஸ் பீஸாக வந்துடும். இது விதை பிடிச்சிருக்கு பாருங்கள். விதை பிடிச்சி நல்லா விதை இருக்கக்கூடிய மாங்காய், முத்தின மாங்காயாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இளம் மாங்காயாக இருந்தால் நீங்கள் காரத்தை கூட்டிக்கணும். பிஞ்சாக இருந்துச்சுன்னா காரத்தை கூட்டிக்கணும். ஆனால் அந்தளவுக்கு புளிப்பு இருக்கும். இது ஓரளவு புளிப்பு, லைட் இனிப்பு இருக்கும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து அந்த ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெட்டி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுங்க. இது மாதிரி வெட்டி பவுலில் அந்த பாதி அளவு மாங்காய் மட்டும் எடுத்துங்க. இந்த மாதிரி மாங்காயை வெட்டி எடுத்து வச்ச பிறகு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. இப்போ ஒரு உரக்கல், அந்த இஞ்சி கல்லுன்னு சொல்லுவோம், அந்த இஞ்சி கல்லில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மிளகும், 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து இதை மிக்சியில் அரைக்கக்கூடாது, நல்லா இடிக்கணும். இந்த மாதிரி இடிக்கணும். நல்லா இடித்து அதை பார்த்திங்கன்னா மிளகும் ஜீரகமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்படி இடிக்கும் போதே உங்களுக்கு அதோட வாசம் வந்து அவ்வளோ கம கமன்னு இருக்கும். இந்த மாதிரி இந்த இஞ்சி கல்லில் கொடுத்து அதை நல்லா இடிக்கணும். இந்த மாதிரி இடிக்குங்க. அதை இடித்து மிளகும் ஜீரகமும் ஒன்றாகணும். மிக்சியில் கொடுத்து அரைக்கக்கூடாது, அம்மியில் கொடுத்து நீங்கள் இது மாதிரி பார்த்திங்கன்னா நகர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி இடிச்சுங்க. நல்லா கிளறி விட்டு அதை நல்லா உள்ள கரண்டியை விட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. பிரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இடிச்சுட்டு, இந்த மாதிரி இடித்து நல்லா அது கொஞ்சம் குறப்பாக தூளான பிறகு பூண்டு சேர்த்துங்க. தோலோடு சேர்த்துக்கணும். பூண்டு வந்து தோலோடு சேர்த்துங்க. அதே போல் தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி அந்த பூண்டோடு சேர்த்துருங்க. இப்போ மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சியை போட்டு நல்லா மைய பார்த்திங்கன்னா இடிக்கணும். நல்லா இடிக்கணும். அதை இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா உள்ள சின்ன ஸ்பூனை கொடுத்து அதை நல்லா பிரட்டி விட்டு நல்லா இடித்து எடுத்துருங்க. இது மாதிரி இடித்து எடுக்கணும் அதை. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகத்தோட வாசம் அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை கொடுத்து பிரட்டி விடுங்க. இதே இல்லைன்னா அம்மியில் வச்சு நகர்த்திக்கலாம்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை நல்லா இடித்து இதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி இடித்து வைக்கிறது ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடறோம். இந்த மாதிரி பதத்துக்கு இடிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கின மாங்காயை, தோல் நீக்கின மாங்காயை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி சேர்த்துங்க. இது வந்து எப்படின்னா ஜூஸ் மாதிரி அடித்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரசம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு ஜாரை மூடி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துடணும். எடுத்து இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்குங்க. கிண்ணத்துக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுங்க. கிண்ணத்துக்கு மாற்றி உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு, இது வந்து நல்லா பேஸ்ட்டாக திக்காக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த அரை மாங்காய்க்கு 1/2 லிட்டர் வரைக்கும் சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த தண்ணி சேர்த்து இந்த மாங்காய் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கோம் ரசத்துக்கு. அதில் நம்ம இடித்த பூண்டு, மிளகு, ஜீரகம் அதை நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. அது இந்த மாதிரி கலந்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். நீங்கள் ஈயப்பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் இரும்பு கடாயை வச்சு அந்த இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுங்க. கடுகும் அதன் கூட உளுந்தும் கலந்தது போட்டு அது நல்லா பொரியணும். இந்த கடுகும் உளுந்தும் நல்லா வெடித்து செதறணும். அப்படி வெடித்து செதறும் போது நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இடித்ததை 1 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு அதுவும் நல்லா பொரியணும். இப்போ ரசத்தோட வாசம் நல்லா கமகமன்னு வரும். அருமையாக பார்த்தீங்கன்னா அது பொரிஞ்சோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுறோம். இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு இதை வதக்கி விடுங்க. இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் இதை சேர்த்துடாதீங்க. இது வதக்கும் போது தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் ஒரு அரை பதம் அளவுக்கு வதங்கி வரணும். ரொம்ப கொலையாக வதக்கிடக்கூடாது. இந்த பதம் வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோம். 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்ட பிறகு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய். இதுதான் இதுக்கு காரம். இந்த மாதிரி இந்த பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டுருங்க. அது கூட தக்காளியை, நறுக்கின தக்காளியை அப்படியே புளிஞ்சு போட்டுருங்க. பிசைஞ்சு புளிஞ்சு போட்டுருங்க. இந்த மாதிரி புளிஞ்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தக்காளி நல்லா வெந்து போயிடும். அதே டைமில் இந்த தக்காளியோடு அந்த ஜூஸ், அந்த புளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரசத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அது வெந்து தான் இருக்கும். அதோட ஜூஸ்னஸ் நமக்கு கிடைக்காது. அதனால நல்லா புளிஞ்சு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதக்கினோன்னா இது நல்லா வதங்குறதுக்கு ஒரு 2 சிட்டிகை உப்பு போட்டுங்க. அது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூளை போட்டுக்கிறோம். இப்போ போட்டு மஞ்சத்தூளை போட்டு இதை நல்லா கலந்து விடுறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுறோம். மஞ்சத்தூளோட பச்சை வாசங்கள் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் ரசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஃப்ளேவரே உங்களுக்கு அந்த ரசத்தோட வாசம் வரும். இதில் புளியெல்லாம் எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை. இப்போ இதுக்கு தேவையான, இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. போட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நமக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி சூப்பராக கரெக்டான பதத்துக்கு இந்த அளவு பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாங்காய் ரசத்தை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே போய் அந்த பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் உறைஞ்சிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது மாதிரி சேர்த்துட வேண்டியதுதான். சூப்பரான அருமையான மாங்காய் ரசம். ரொம்ப வித்தியாசமான, சாப்பிட திகட்டாத அளவுக்கு, அவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கு தட்டு சாதம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மாங்காய் ரசம் இப்போ ரெடியாக இருக்குது. அதில் நமக்கு தேவையான அளவு, இது வந்து திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பகுதிகளில் கொஞ்சம் ரசம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் அது குழம்பு மாதிரி இருக்குன்றுவாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து இப்போ வந்து ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி
ஒரு கொதி வரணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுங்க. ஏன்னா அந்த புளிப்பு இதுக்குள்ள காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இதில் சின்ன துண்டு இந்த மாதிரி சின்ன துண்டு வெல்லம் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா ஓவர் காரமாக இருந்தாலும் அது பேலன்ஸாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் பேலன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி தழையை திருவி போட்டுருங்க. ஒரு கொத்தமல்லி தழையை திருவி போட்டு இப்போ இது ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்துருச்சுன்னா சூப்பரான மாங்காய் ரசம் நமக்கு ரெடி. இந்த கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி டெய்லி ரசம் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ரசம் நமக்கு வந்து இந்த மாங்காய் ரசம் நல்லா கொதிச்சு வந்துட்டு முதல் கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்தோடனே இது மேலே அப்படியே பெருங்காயத்தூளை லேசாக தூவி விடுங்க. இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான ஹைலைட்டான டெலிஷியஸான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாங்காய் ரசம் நமக்கு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி ரசம் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். வீட்டில் அடிக்கடி நம்ம இப்போ இந்த சீசனுக்கு மாங்காய் நிறைய கிடைக்கும். அந்த நார் இல்லாத மாங்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறோம். அது மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் மேலே மூடுனீங்கன்னா அந்த கொத்தமல்லியோட வாசம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் திறந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த ரசத்தோட சூட்லேயே அந்த கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ளேவர் நல்லா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி மாங்காயில் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுடு சாதத்தில் நல்லா முட்டை வந்து மிளகாய் தூள் போட்டு வறுத்த முட்டையோடு இந்த மாங்காய் ரசம் அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இதுக்கு கொத்தவரங்காய் பொரியலும் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.